ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸு பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி காரசாரமாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரெட் பஜ்ஜிங்க. இது நார்த்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அதை நம்ம வீட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும், மல்டிக்ரெயின் ப்ரெட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பு இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் சட்னி, அப்புறம் உப்பு, 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்லைஸையும் 4ஆக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கங்க. இதுக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு சட்னி, புதினாவும் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, லெமன், இவ்வளோதாங்க இதுக்கு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது நடுவில் வச்சு, நீங்கள் நடுவில் வேறு சீஸ் கூட வச்சுக்கலாம், பன்னீர் வச்சுக்கலாம், எது வேணாலும் இந்த சட்னி வச்சு வைக்கலாம். நான் வெறும் சட்னி மட்டும் வச்சு பஜ்ஜி செஞ்சேன். இதுவும் சூப்பராக இருக்கும். பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கடலை மாவும், இட்லி மாவு, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயமும், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் சேர்த்தேன். இதை நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா ப்ரெட்டில் தண்ணி இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி பக்குவமாக தான் நீங்கள் கரைச்சிக்கணும். இப்போ நார்மலாக பஜ்ஜி கரைக்கிறதோட இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது கரைச்சி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயை நல்ல ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. இல்லை மிதமான சூட்டில் இந்த மாதிரி நம்ம சட்னியில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட் ஸ்லைஸுங்களை அதை இதில் டிப் பண்ணி போட வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஒரு பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் ஒன் ஆஃப் த டிஷ்ஷாக இதை செஞ்சு வைக்கலாங்க. ஈஸியாக காலி ஆகிடும். அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதுங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலை பற்றின விலாகு, கடைகளை பற்றின விலாகும் நிறையா இருக்குது நம்ம சேனலில். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் வேக வச்சு சீக்கிரம் வெந்துடுங்க. ரொம்ப நேரம் இல்லை. ப்ரெட்டெல்லாம் வேகிறதுக்கெல்லாம் டைம் தேவையில்லை. இந்த மேலில் இருக்கிற கோட்டிங் தான் நம்மளுக்கு வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோன்னு எடுத்துடணும். இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காதுங்க. நம்ம நார்மல் பஜ்ஜியோட இதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் பிடிக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது சாயந்தரம் டைமில் நீங்கள் ஒரு 2 ஸ்லைஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறதுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. இது கூட நான் மயோனீஸு, க்ரீன் சட்னி 2 வச்சு பரிமாறினேன். நீங்கள் சாஸு, டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமான ப்ரெட் பஜ்ஜி தயாருங்க. இந்த ஈஸியான ரெசிபியை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.